மலைமகள் நடனமாட திருமகள் அமுதூட்ட எத்திசையில் பிறந்தாலும் எத்திசையிலும் புகழ் மணக்கும் தாயே தமிழை வணங்கி வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயை வணங்கி 5 சடையழகி 1000 கண்ணழகி இனிமை முகத்தழகி ஈடில்லா பேரழகி உடுக்கை கையழகி ஊர் போற்றும் எழிலழகி 8 கரத்தெழுத்தி ஏறிட்டு பார்ப்பாளோ என் தாயே பத்ரகாளி பெரிய மாரியம்மனை வணங்கி அருள்மிகு பெரிய மாரியம்மன் பூக்குழி திருவிழா 56வது சமய சொற்பொழிவு விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய அன்னபாரதியின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியின் உபயோகர்த்தாவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள், அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பாக தலைவராக இருக்கக்கூடிய உலகம் சாதாரண மனிதர்களை திரும்பி பார்க்கும் ஆனால் சாதனை மனிதர்களைத்தான் திரும்ப திரும்ப பார்க்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சாதனை மனிதராக இருக்கக்கூடிய டாக்டர் விபிஎம் சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விபிஎம் மகளிர் கல்வி நிறுவனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் செயலாளர் மரியாதைக்குரிய ஜி லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். லட்சுமணன் ஐயாவுக்கு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். அதே போல பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணகர்த்தா ஏன்னா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மா நீ கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்து சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துணைவியாருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய என் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் ஏன்னா படிப்பு இருந்தால் 10 பேருக்கு சொல்லி கொடு, பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளி கொடும்பாங்க. இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடப்பதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த அள்ளி கொடுக்கும் வள்ளல்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லலாம். மரியாதைக்குரிய காளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இருளப்பன் ஐயா அவர்களுக்கும் பெருமைக்குரிய நாராயணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வேலு அவர்களுக்கும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் முருகன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய மேடையில் இந்த சின்ன பொண்ணை மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்துக்கே ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உண்மையிலே கோயிலுக்குள்ளே போய் அம்பாலை தரிசித்துட்டு வந்தேன். அவ்வளவு தூரம் கொள்ளை அழகு பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி என்று 9 தேவிகளின் ஒட்டுமொத்த அம்சமாக பெரிய மாரியம்மன் இருக்கிறாள் அப்படின்ட்டு சொன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன பேர், என்ன புகழ் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன புகழ் இருக்கிறது. ஐயா அழகா உட்கார்ந்து பார்க்கிறாங்க. இந்த மாதிரி பெரியவர்கள் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பிறந்த அழகான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதோட மட்டுமல்லாம பெரியாழ்வார் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு. நம்ம ஆண்டவன் மேல் பக்தி வைத்தவர்கள் உண்டு, ஆனா பாசம் வைத்தவர்கள் யார் என்று கேட்டால் பெரியாழ்வார். பெருமாளையே பார்த்து பாடியிருக்கிறாரு. இவ்வளவு அழகா இருக்கிறே, பெருமாளையே பார்த்து இவ்வளவு அழகாக இருக்கிறேயே, உன் மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளையே பார்த்து வியந்து பாடியதால் தான் பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பிறந்திருக்கக்கூடிய அருமையான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதோட மட்டுமல்லாம தமிழகத்தில் ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய 196 அடி ராஜகோபுரம் தமிழகத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். உங்க ஊரைத்தான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவையாக இருக்கட்டும், நாச்சியார் திருமொழியாக இருக்கட்டும், இதெல்லாம் புகழ்பெற்ற ஊர். இதையெல்லாம் தாண்டி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி தான் ஃப்ளைட்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு போகுது அப்படின்றா. இதை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும். அதெல்லாம் தாண்டி அந்த ஊரின் பெயரை சொல்லி பாருங்களேன். இப்ப என் ஊர் கோவில்பட்டி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஊரின் பெயரிலேயே கோவில் இருக்குதுன்னா அதான் எங்க ஊர் கோவில்பட்டி. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊரின் பெயரை சொல்லுங்களேன், எவ்வளோ ஒரு அழகு. ஆரம்பமே
அந்த பெயர் ஸ்ரீ அப்படின்ட்டு அழகாக ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ என்றாலே செல்வம் என்று பொருள். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா செல்வம் நிறைந்துருமா? எங்க சித்திட்ட தான் கேட்கணும். ஏன்னா எங்க சித்தி அழகா உட்கார்ந்துருக்காங்க. எங்களுடைய அம்மாவோட கூட பிறந்த தங்கை சித்தி இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால நிறைய முறை நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கேன். தேர் திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப 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 பெருமை மிகுந்த ஒரு ஊர். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ என்றால் செல்வம். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா செல்வம் நிறைந்து விடுமா? நிச்சயமாக நிறைந்து விடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திருமாலான வடபத்திர சாயியே மிகப்பெரிய முன் உதாரணம். வடபத்திரம் சாயி என்று சொன்னால் தந்தை அல்லது தலைவன் என்று பொருள். வடபத்திரம் என்று சொன்னால் ஆளிலையில் உறங்குபவன். என்ன அர்த்தம்? இம்மையில் பொருளும் மறுமையில் மோட்சமும் தரக்கூடியவன், அதான் அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு இம்மையில பொருள் வேணும், மோட்சத்துக்கு போனா நிறைவான மனம் வேணும். இது இரண்டும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்மளுடைய பெரிய மாரியம்மன் பூக்குழி திருவிழா, சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளவு அழகாக பூக்குழி இறங்குகிறாள் என்று சொன்னால் பக்தி எவ்வளவு தூரம் பெருமித்திருக்கிறது. எனக்கு இதுல ரொம்ப ரெட்டிப்பான சந்தோஷம் என்ன தெரியுமா? இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் பேசியிருக்கக்கூடிய மேடையில திருவிழா முதல் நாளிலேயே எனக்கு அம்பாள் பேசுவதற்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கா அப்படின்ட்டு சொன்னா இதை விட வேற என்ன? என்னுடைய பெயர் அன்னபாரதி. என்னுடைய பெயர்ல ஒரு மிகப்பெரிய போயம், யாரு பொயட்டு யார் இருக்கிறார்? முண்டாசு கவிஞன், எட்டுமிசை கவி பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? பக்தியில சொன்னான், பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் அப்படின்னா. அப்படிப்பட்ட பக்தி எனக்கெல்லாம் இங்கிருந்து பெரியவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எல்லாருடைய முகங்களிலும் அந்த நெற்றியிலும் திருநீர் பூசி குங்குமம் வைத்து பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய பக்தி கடாட்சமாக இருக்கிறீர்கள். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பக்தினா என்ன அம்மா? நீங்க சொல்லுங்கம்மா, பக்தினா என்ன? சும்மா சொல்லுங்க, நல்லா அழகா ரசிக்கிறீங்க. நான் மட்டும் ஐயா நான் மட்டும் பேசல, உடையில 2-3 கேள்விகள் கேட்டுக்கலாமா ஐயா? ஐயா தலையை அசைத்து விட்டார், எனக்கு பெர்மிஷன் கிராண்டட். என்ன எத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறீங்க? ஆஹா, எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி தொலைக்காட்சியில் பேசுறதெல்லாம் ஈஸி. எனக்கு கீழே ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இதே போல ரசிகர்களாகி உங்களை நேரில் சந்திப்பதெல்லாம் ரெட்டிப்பான மகிழ்ச்சி. பிக் பாஸ் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். பிக் பாஸ் சீசன் 7ல் கமல் சார் அவர்களுடைய அதில் கொஞ்ச நாட்கள் தான் இருந்தேன். என்னால் அதிகமாக அதில் பிரயாணம் பண்ண முடியல. ஆனால் அதை விட்டு வெளியில் வரும்போதே நான் என் கமல் சார்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இங்கே இருக்கிறத விட 100 நாட்கள் இருக்கிறத விட என்னுடைய தமிழ் மக்களை பேசி ரசிக்க வைப்பது தான் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். நான் சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நான் கிளம்பி வந்தேன். உண்மையில உங்களை நேரில் பார்க்க கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு நிறைவான மகிழ்ச்சி. பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம். பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம். பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை. பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா. பக்தி என்பது பயணத்தில் வந்தால் அது யாத்திரை. பக்தி என்பது பாடலில் வந்தால் அது கீர்த்தனை. பக்தி என்பது பசிக்குள் வந்தால் அது விரதம். பக்தி என்பது ஒரு வீட்டிற்குள் வந்தால் அது கோவில். பக்தி என்பது எப்போ ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சியளிப்பான் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில்ல என் கண்ணு முன்னாடி அத்துணை பேரும் முழு மனிதர்களாக காட்சியளிக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழர்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ஐயாட்ட தலைப்பு கொடுக்கும் போதே சொன்னேன், பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம். எப்படி பாரினை வெல்லலாம்? தமிழன் சாதாரண விஷயம் இல்ல. கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா, எப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஒரு சமுதாயம். அதுவும் நாளைக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாள். நாளைக்கு என்ன நாள்? சிறப்பு மிகுந்த ஏதாவது ஒரு நல்ல நாள். மகளிர் தினம். அழகான தங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க பார்க்கலாம், குட்டீஸ்களுக்கெல்லாம். மகளிர் தினம், உலக பெண்கள் தினம். அத்துணை பெண்களுக்கும் இந்த பெரிய மாரியம்மன் கோவில் சார்பாக, அன்னபாரதியின் சார்பாக இனிய பெண்கள் வாழ்த்துக்கள் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஆனா பெண்கள் தினம் சொன்னோன்னு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க, ஐயா மார்ச் 8. ஐயா ஆண்கள் தினம்னு ஒன்று இருக்கு, யாருக்காவது தெரியுமா?
ஆண்கள் தினம் ஆண்களுக்கே தெரியல. நாங்கள்லாம் ஏன் பிறந்தோன்னே தெரிலம்மா, ஆண்கள் தினம் அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு. ஐயா உங்களுக்கு இந்த கேமராமேன் யாருக்காவது என்ன பொசுக்குன்னு எங்களவே எழுப்பி கேட்குறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்கள் தினம் யாருக்கும் தெரியல. நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் என்று சொன்னால் ஒரு பெண்ணோட திறமைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஆண்கள் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதே மாரிங்கய்யா விபிஎம் ஐயா இருக்கிறாங்களா, உள்ளே போயிருக்கிறாங்களா? ஏன்னா உங்களுடைய காலேஜுக்கு என்னை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஒரு கல்லூரிக்கு நான் மார்ச் 8 உமன்ஸ் டேக்கு நாளைக்கும் தஞ்சாவூரில் ஒரு கல்லூரிக்கு பேச போகிறேன். அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது போன வருஷம் நடந்த விஷயம் கேளுங்கம்மா. அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அம்மா பெண்கள் தினம்னா மார்ச் 8, ஆண்கள் தினம் என்னைக்குன்னு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேங்கய்யா. ஒரே வார்த்தை மனுஷன் சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போவியோ அன்னைக்கு தான் ஆண்கள் தினம்ட்டாருங்க. என்னைய சொன்னோன்னு அந்த மனுஷன் என்ன குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு பாருங்க, பத்தியா? ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆண்கள் இன்னைக்கு பெண்களுடைய திறமைக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைத்தட்டல் மூலமாக இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். இந்த இன்விடேஷனில் பாருங்க, ஒரு பக்கம் பிள்ளையார் இருக்கிறார், ஒரு பக்கம் முருகர் இருக்கார், நடுவில் நம்ம பெரிய மாரியம்மன் தாய் இருக்கிறாங்க. எத்துணை கடவுள் இருந்தாலும் முருகரை மட்டும் ஏன் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம்? எத்துணை கடவுள் இருந்தாலும் ஏன் முருகரை மட்டும் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம்? முருகா முருகா முருகான்னு சொல்லும் போது பாருங்க, மூ என்ற எழுத்து தமிழில் மெல்லினத்தை குறிக்கும், ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும், க என்ற எழுத்து வல்லினத்தை குறிக்கும். பெயரிலேயே தமிழ் இலக்கணத்தை கொண்ட ஒரே கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான். அதனால தான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே போல இந்த சைடு பிள்ளையார் இருக்கிறார். கணபதி 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 முழு முதற் கடவுள் விநாயக பெருமான்னு சொல்கிறோம். அந்த கணபதி அப்படிங்கிற பெயருக்கு என்ன விளக்கம்? க என்ற எழுத்து ஞானத்தை குறிக்கும், ந என்ற எழுத்து மோட்சத்தை குறிக்கும். பதி அப்படின்னா தமிழில் தலைவன் அப்படின்னு ஒரு பொருள். ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் உண்டான தலைவன் கணபதி. அதனால தான் கணபதி 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 அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படி கணபதி முருகா எவ்வளவு எவ்வளவு ஐயா சொன்னாங்க, சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இந்த சிவாய நம எவ்வளவு ஒரு அற்புதமான பெயர். நம சிவாய, நம என்றால் பெயர், சிவாயன்னா மங்களம், மங்களமான பெயரை கொண்டவரே அப்படிங்கிறது அர்த்தம் தான் நம சிவாய அப்படின்ட்டு சொன்னா. அவனே அவனேன்னு சொல்றதை விட சிவனே சிவனேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம பக்தியினாலேயே இந்த பாரினை வெல்லலாம். கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நடக்க போகுது, அடுத்து வரப்போதெல்லாம் ஐயா சொன்னாங்க. நிறைய நிறைய நல்ல விஷயங்களை இன்றைக்கி உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிட்டதுக்குள்ள எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கோவில் சொல்கிறோம், ஆலயம் சொல்கிறோம், கடவுள் சொல்கிறோம். கோவில், கோ என்றால் தலைவன், தலைவன் இருக்கக்கூடிய இடம். ஆலயம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா லயிக்கும் இடம் ஆலயம். கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள். அதனால தான் கடவுள்னு சொல்கிறோம். இப்படி தமிழ் எவ்வளவு தூரம் அழகாக பின்னி பிணைந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த நல்ல விஷயங்களில் ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்டார், கடவுள்கிட்டே போய் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு. அது என்ன, காசு இல்லாத பக்தர்களுக்கு நீ தூரத்தில் காட்சி கொடுக்குற, காசு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ பக்கத்தில் காட்சி கொடுக்குறியே, இது நியாயமான்னு கேட்டாராம். நல்லா கேட்குறீங்களா? இப்போ இங்கே நீங்கள் பெரிய மாரியனை போய் ஈஸியாக தரிசிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் திருப்பதி மாரி பெரிய கோவில்களுக்கு போகும்போது தரிசிக்க முடியுமா? சிறப்பு தரிசனம் எவ்வளோ ரூபா? 1000 ரூபாயா, 100 ரூபாயா? அப்போ கோவில் கடவுள்கிட்டே போய் ஒருத்தர் புகார் கொடுக்குறார், காசு இல்லாத பக்தர்களுக்கு தூரத்திலும் காசு இருக்கிற பக்தர்களுக்கு பக்கத்திலும் காட்சி கொடுக்குறியே அப்படின்னு கடவுள் கேட்குறார். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டோன்னா கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அடப்பாவிகளா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை நான் சொன்னேன், தாயை ஒரு வயலும் மதிக்கலை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், தந்தை காலில் விழுந்து யாருமே வணங்கல. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சொன்னேன், யாருமே நீங்க கேட்கல. அதெல்லாம் தாண்டி ஏழைக்கு உதவி செய்தால் இந்த இறைவன் எனக்கே நீங்கள் உதவி செய்த மாதிரின்னு சொன்னேன், அதையும் நீங்க கேட்கல. ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கான நேரத்தை, எனக்கான வழிபாடு முறைகளை, எனக்கான சடங்கு முறைகளை, எனக்கான கட்டணங்களை எல்லாம் நீங்களே விதிச்சுட்டு கடைசி நான் பக்கத்துல காட்சி கொடுக்க, நான் தூரத்துல காட்சி கொடுக்க, என்னையவே நக்கல் அடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்போ கடவுள் நம்மளை எவ்வளவு தூரத்தில் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது
நவரசங்களும் கலந்தது தாங்க வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம்னு நவரசங்களும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கடவுள் மனசு சரியில்லைன்னா நீங்க என்னங்க அம்மா பண்ணுவீங்க? மனசு சரியில்லைண்ணா சும்மா சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. மனசு சரியில்லைண்ணா கோவிலுக்கு போவோம், ஒரு பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம், அற்புதமான கைத்தல். மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு போவீங்க. ஐயா நீங்க மனசு சரியில்லைண்ணா என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க. சித்தி நீங்க சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி வந்து உட்கார்ந்தது குத்தமாயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய மைண்ட் ரீடிங் எனக்கு தெரியுது. பாட்டு கேட்பீங்க. ஆக நீங்க யூத்து, நீங்க பாட்டு கேட்பீங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்க. மனசு சரியில்லைன்னா ஆண்டாள் கோயிலுக்கு போயிருவீங்க. ஆகா ஐயா அங்கிருந்து இதெல்லாம் நான் மைக்ல சொல்ல முடியாது ஐயா, அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்காங்க. அந்த ஆண்மகன்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா மனசு இல்லைன்னா சில பேர் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் நல்ல புத்தகங்களை படிப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா தூங்குவாங்க. என் இனமடா அப்படிங்கிறாங்க. ஆனா மனசு சரியில்லைன்னா இதே மாதிரி ஒருத்தர் கோயிலுக்கு போவேன்னு சொன்னாரு. கும்பிட்டேன், தலை வணங்கின, சூப்பரியா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்ப என்னைய பார்த்து சொன்னார், இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே பூரா செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை அப்புறம் உழைச்சி மாற்றி போட்டுருவேன். வெளியில் வந்தோடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் சிக்கியிருக்கேன் பாருங்க. இப்படியும் சில ஆட்கள்லாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் 4 வகையான காலம் யுகம் இருக்குதுன்பாங்க. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கும் என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? கிரேதாயுகம் அப்படின்னு சொன்னால் அருள் சிந்தனை அதிகமாக இருந்துச்சு. ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த யுகம் கிரேதாயுகம். அதுக்கடுத்து திரேதாயுகம், அருள் சிந்தனை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சிந்தனையும் அதிகமாச்சு. திரேதாகம், துரோபார யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிந்தனை பொருள் சிந்தனையும் மாறி மண்ணாசை பெண்ணாசை அதிகமாச்சு. ஆனால் இப்போ கலியுகம் சொல்லவே வேண்டாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட கலியுகத்தில் நீங்களாம் கேட்குறான், இந்த கலியுகத்தில் நான் எப்படி பக்தியினால பாரினை வெல்லலாம்? ஆனால் இந்த கலியுகத்திலையும் ஒரு மிகப்பெரிய வரம் கடவுளுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன பண்ணலாம்? அந்த காலத்துலலாம் கடவுளை நம்ம சென்றடையணும்னு சொன்னா தானம் பண்ணணும், தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும். ஆனா கலியுகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? மனதால் நீங்கள் அம்பாளை நினைத்தாலே போதும், அந்த அம்பாளின் அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கலியுகத்துல. அப்ப மனதால நம்ம நினைக்கிறோமா? அடுத்தவருக்கு தீங்கு செய்யாத ஒரு நல்ல குணம். கோயிலுக்கு போனோம்னா முதல்ல எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர்னு என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய செல்வந்தர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குன்னா என்ன காரணம்? தவம் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது. அப்ப நீங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மனதால அடுத்தவன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாம்ல, அதுவே மிகப்பெரிய தவம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அப்போ நல்லதா நீங்க மனதால கும்பிட்டு நினைத்தாலே போதும், அந்த கடவுளை நீங்கள் நேரடியாக அணுகலாம். நம்ம இன்னைக்கு அணுகலாமா? நம்ம இன்னைக்கு அணுகுறோமா? VK ராமசாமி, இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. பழைய நடிகர் VK ராமசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். அந்த பழைய நடிகர் VK ராமசாமி ஒரு பழைய திரைப்பட காட்சியை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கோவிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடும்போது அவர் நக்கலா கேட்பாரு, கடவுளே ஏன் பக்தர்களை பார்த்து கேட்பாரு, ஐயா உள்ள வந்த உடனே எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு காரை கொடு, எனக்கு பைக்கை கொடு, ஏன் இவ்வளவு கேட்குற? கடவுள் பாவம் ஐயா, துணை அவனை நிம்மதியா இருக்க விடுங்கய்யா. நன்றி ஐயா. எங்கிருந்து வந்தீங்க? இந்த கைத்தட்டல் கொஞ்சம் வினோதமான கைத்தட்டலா இருக்குங்கய்யா. இந்த கைத்தட்டலுக்கும் அந்த ஐயா சிரிப்புக்கும் பார்த்தா சம்திங் இஸ் ராங் மாதிரில தெரியுது. என்ன ஆனாலும் ஐயா உங்களை நம்பி நான் உட்காந்துருக்கேன் ஐயா. என்னை ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை சுற்றி சூழ்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் காத்துருங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள், தனிப்பட்ட ரசிகர்கள் அன்னபாரதிக்குன்னே நேர்ந்து விட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் பயப்படலாம் ஐயா. ஆனால் என்ன விஷயத்த சொல்கிறேன், VK ராமசாமி கேட்டிங்களா? கையெல்லாம் தூக்குறது இருக்கட்டும், அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தூக்குறாரு. அவர் சொல்லுவார், உள்ள வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறியே, நீ கோவில் கருவறைக்குள்ள வந்து முதல்ல என்ன கேட்கணும் தெரியுமா? இருண்ட அறைக்குள் வந்ததுக்கு அப்புறம், கடவுளே நான் கெட்ட எண்ணத்தோடு இருக்கேன் மனிதன், நீ நல்ல எண்ணத்தோடு இருக்க, இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி உன்னை போல் நல்ல எண்ணமாக நான் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் தான் கடவுளிடம் முதல் முறையாக நம்ம மனுவிடணுமா? நாம் அதை செய்கிறோமா?
எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இதெல்லாம் தாண்டி அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இன்னைக்கு பக்தி இவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பெரியவர்கள் இருக்கிறாங்க, இந்த கால குழந்தைகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு இந்த கால யங் ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஜென்சி வந்திருக்காங்கன்னா அதற்காகவே ஒரு பெரிய கைத்தடல் நம்ம கொடுக்கலாங்கய்யா. அந்த நம்ம சொல்கிற விஷயம் இந்த வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு மருந்து வச்சு கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு போய் சென்றடைந்தா அதுவே இந்த ஆன்மீக சொற்பொழிவோட மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காற்று வரட்டும்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். நல்லா இருந்துச்சுன்னா கைத்தறல் கொடுத்துருங்க, அப்படின்னா தான் அடுத்த பாயிண்ட் போவேன். முள்ளால் எடுத்தா அது அந்த காலம், வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால் கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். நாட்டுக்காக சொத்தை விற்றவர்கள் வாழ்ந்தது அந்த காலம், சொத்துக்காக நாட்டையே விற்றவர்கள் வாழ்ந்தது தான் இந்த காலம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னா அது அந்த காலம், ஹெல்மெட்டு தான் தலையை காக்குது அப்படின்ட்டு சொன்னா அதுதான் இந்த காலம். உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம், ஃபேஸ்புக்கில் லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னா அது இந்த காலம். நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவன்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதில் ஏன் பாப்பா இருக்குங்க 5th படிக்குது, கொரோனா லாக்டவுனில் வந்து என்கிட்ட சொல்கிறது, அம்மா வருஷம் கொரோனா வருமாங்குது. ஒரு கொரோனாவே கொதவலையை கடிச்சு துப்பி போச்சு, ஒரு அம்மா கொரோனா லாக்டவுனில். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க, கொரோனா போன்ற ஒரு கொடிய நோய் 2 வருடங்கள் நம்மளை ஆட்டி படைக்கும் யாராவது நம்ம கனவுல நினைச்சோமா? ஆனால் அதை தாண்டி இன்று உயிர் பெற்று பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒரு சொற்பொழிவு கேட்கக்கூடிய அளவுக்கு அம்பாள் நமக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்களே, அதற்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். அதற்குத்தான். எனக்கு அதை கொடு இதை கொடு அதெல்லாம் இல்லைங்க. கொரோனா லாக்டவுனில் ஒரு அம்மா கடவுள்கிட்டே வேண்டிருச்சிங்கய்யா, நிஜமா. ஐயா கேளுங்க, என்ன தெரியுமா எப்படி வேண்டுது? ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு பிக்கல்ல பிடுங்கல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் கோவில்களில் அர்ச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூமியில் கொடுமைகள் கொசு போல் பெருகுதே, சாமியே நீ ஏன் சாதுவாக இருக்கிறாய் இன்னைக்குள்ள ஒரு இளம் தலைமுறை கவிஞன் கேட்குறான் அப்படின்ட்டு சொன்னான். இந்த தெய்வங்கள்ட்ட இருந்து நம்ம ஒன்று கற்றுக்கொண்ணுங்க. விநாயகருக்கு, இந்த விநாயகர் இருக்காரா, விநாயகருக்கு அழகு எதுடா பாப்பா? விநாயகருக்கு அழகு எது? தும்பிக்கையா? வேற என்ன அழகு விநாயகருக்கு? தொப்பையா? அறிவு களஞ்சியம் எந்திரிச்சுடா பாப்பா. அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கரெக்டோ தப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பதில், அதுதான் 2K கிட்டுங்கிறது. ஒரு பெரிய எத்தனை நான் தப்பாங்க தங்கம் படிக்கிற? 7th. தொப்பை, சரி ரைட் உட்காருடா. தொப்பைன்னு ஒன்று இந்த விநாயகரை ஓரங்கட்டி வச்சுட்டு நான் தொப்பையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொப்பை யாருக்கு உழுதா? ஆண்களுக்கு உழுதா பெண்களுக்கு உழுதா? சொன்னவனு தான் அந்த அம்மா சேலை இழுத்து மறைக்குது தொப்பையை. ஆத்தாடி தெரிஞ்சிடக்கூடாது. தொப்பை யாருக்கு உழுதுங்க ஐயா? எல்லாருக்கும் உழுது. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் தொப்பையை குறைக்கிறதுக்காக நடையன் வாக்கிங் போனார். வாக்கிங் போவார், பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி டப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவார், பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். நான் டென்ஷன் ஆகிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னையை பார்த்து சொன்னார், நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் மாட்டார். என்னத்தை சொல்ல? இன்னொருத்தர் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அந்த தொப்பையை குறைக்க டிப்ஸ் கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமையா? ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா பரவாயில்ல, வாக்கிங் போகிற ரூட்டை எழுதி கொடுத்துருக்காரு. இந்த தெருவில் தான் நீங்கள் வாக்கிங் போகணும். ஷாக் ஆகிட்டான். ஏங்க வாக்கிங் போகிறவங்க எழுதி கொடுத்தா ஓகே, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா ஓகே, வாக்கிங் போகிற ரூட்டை எழுதி கொடுத்துருக்கீங்க ஏன் டாக்டர்ன்னு இருக்கான். டாக்டர் திரும்பி ஒத்த வார்த்தை சொன்னார், அந்த ரூட்டில் தான்ப்பா பஜ்ஜி கடை வடை கடை எதுவுமே இல்லை, நீ அந்த கடையில் வாக்கிங் போப்பா தெருவில், அப்போ தான் உனக்கு தொப்பை குறையுன்னு இருக்காது. அப்போ அந்த தொப்பையோடு இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கால தலைமுறை பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏங்க எந்த கடையில் நம்ம மிகப்பெரிய அமேசானில் வாங்கின விளக்கெண்ணையை தேய்ச்சியா நம்ம தாத்தா முடியில்லாமல் இருந்தாங்க? இல்லை நம்ம பாட்டிக்கு அப்படி பாட்டியோட வயிற்ற பாருங்கள், 6 பேக் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பூரா பெண்கள்லாம், ஒரு காலத்தில் பெண்கள் 8 மாதிரி இடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சா சர்றன்னு கீழே இறங்குது.
எந்த எந்த இதில் வாங்கி நம்ம பாட்டி கெலாக்ஸ் சாப்பிட்டா பாட்டி மருத்துவ வச்சு மாதிரி இருந்தாங்க? இல்லைங்க. கேப்பை, கம்பு, கேழ்வரகு, கூழு, களி, சூப்பு அத்தனையும் கொடுத்திய ஆரோக்கியமாக இருந்த தலைமுறையை இன்னைக்கு நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் மேடை பேச்சுக்காக சொல்லல. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஜங்க் ஃபுட் கொடுக்கறது இல்லை. முழுக்க முழுக்க என் வீட்டுக்கு பேச்சாளர்கள் யாரும் வரதுனாலே பயப்படுவாங்க. முளைக்கட்டின பயறு, முருங்கைக்கீரை சூப்பு, களி, கூழ் இதைத்தான் கொடுத்து என்னுடைய தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வளர்ப்பதை விட, பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க நல்லா கேட்டுக்கோங்க, குறிப்பாக பெண்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதை விட நல்ல ஆரோக்கியத்தை சேர்த்து வைங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். என்றைக்கு மனுஷன் கேப்பக்கூழ் சாப்பிட்றத கேவலமாகவும் KFCயில் சாப்பிட்றத பெருமையாகவும் நினச்சோமோ அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடுவீட்டில் வந்து உட்கார்ந்துருச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நல்ல உடல் ஆரோக்கியம், எல்லா விஷயங்களும், கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்பார். கலியுகம் சொன்னேன். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்வார். மனிதர்களின் 4 வகை: அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி. ஏதாவது புரியுதா? அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி என்ன அர்த்தம்? அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி என்ன அர்த்தமன் அப்படின்னா யாரு தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையதுங்கிறாம்ல, அவன் தான் அத்தமன். மத்திமன் யார் தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. என் பொருளை நான் வச்சுக்கிட்டேன், உன் பொருளை நீ வச்சுக்கோ. ஆனால் உத்தமன் யார் தெரியுமா? உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையதுன்னு சொல்றாமல, அவன் தான் உத்தமன். இதெல்லாம் தாண்டி ஞானி ஒரு படி மேல். என்னுடையதும் அல்ல, உன்னுடையதும் அல்ல, அது எல்லாம் அந்த அம்பாளுடையதுன்னு சொல்றாமல, அவன் தான் ஞானி. அப்படிப்பட்ட ஞானி நிலைமையை நாம் சென்றடைவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு. 56 முறை ஒரு சமய சொற்பொழிவு நடத்துக்கிறதுனா அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் நிர்வாகத்துக்கு இந்த இடத்துல கொடுக்கலாங்க. ஒருத்தர் இப்படிதாங்கய்யா பக்தி சொற்பொழிவு டெய்லி போய் கேட்டுட்டு வந்திருக்கிறார். 7லிருந்து 9 மணி வரை ஐயா சொல்லியிருக்காங்க 2 மணி நேரம் நீங்க பேசணும் அப்படின்னாங்க. இதே போல ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே போறார். வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரம்மா போக விடுவாங்களா? இப்போ அங்கே போய் என்னத்தை கிழிச்சிங்க கேட்குறாங்களா இல்லையா? என்ன போய் உங்களுக்கு என்ன அறிவு வளர்ந்துருச்சா அப்படின்னு அந்த வீட்டுக்கார அம்மா கேட்குது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு சல்லடை இருக்குல்ல, சல்லடை, அந்த சல்லடையில் தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவரும் போய் சல்லடையில் தண்ணீர் கொண்டு வரார். சல்லடையில் தண்ணி நிற்குமா? நிற்காது. சல்லடையில் தண்ணி கொண்டு வராரு, தண்ணி நிற்கலை. திரும்ப சல்லடையில் தண்ணி கொண்டு வரார், மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கலை. உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, பார்த்தீங்களா ஒரு விதத்தில் இதுதான் நீங்கள் போய் வேஸ்ட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நக்கலாக சொல்லுது. ஆனால் அந்த ஆண்மகன் என்ன சொன்னான் தெரியுமா? சல்லடையில் என்னால் தண்ணீர் சேமித்து வர முடியவில்லை, ஆனால் சல்லடை முதல்ல எப்படி இருந்துச்சு தெரியுமா? அழுக்காக இருந்தது. இன்றைக்கு தண்ணீரை முகர்ந்து கொண்டு வந்து சல்லடை இப்பொழுது சுத்தமாக தூய்மையாக மாறிவிட்டதல்லவா? பக்தி சொற்பொழிவுக்கு போய் என்னுடைய மனம் அழுக்காக இருந்துச்சு, இன்னைக்கு தூய்மையாக மாறிவிட்டதுன்ட்டு இன்னைக்கு சொன்னாராங்க ஐயா. அப்போ எவ்வளவு பக்தி சொற்பொழிவை இன்னைக்கு நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள், இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வர்ற மாதிரி, ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரி, பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காகவே அதற்காகவே ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுமா? கோவில் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறீங்க, ஏன் கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொன்னா வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், எங்கே குளம், குட்டை, ஏரி, ஆறு, கம்மாய் இருக்கிறதோ அங்கதான் தண்ணீர் இருக்கும். அதே போலத்தான் இந்த மனம் என்ற கோவில் என்ற இடத்தில் வந்தாதான் அருள் என்ற தண்ணீர் சுரக்கும் அப்படின்ட்டு சொன்னாராம் வாரியார் சுவாமிகள். எவ்வளவு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்ங்க. கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றாரு, வெறும் 10 ரூபாங்க ஐயா, இந்த பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 10 ரூபாயை எல்லாரும் பார்க்கணுமா, அப்படி பந்தாவா திரும்ப 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 அப்படி உண்டியல் அப்படி பந்தாவா போடுறாரு கெத்தா. பின்னாடி இருக்கிற ஒரு மனுஷன்ல இவரை சுரண்டி, இந்த 10 ரூபாய் கொடுத்த மனுஷனை சுரண்டி 2000 ரூபாய் தாளை கொடுத்தாரு. 10 ரூபாய் ஷாக் ஆயிட்டான். ஏடா 2000 ரூபாய் கொடுக்குறாரு இந்த மனுஷன், ஆச்சரியமா இருக்கு, நம்ம 10 ரூபாய்க்கு இவ்வளவு பந்தா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாயை வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு வெளியில வர்றார். இப்போ அந்த 10 ரூபாய் கொடுத்த 2000 கொடுத்த மனுஷனும் பேசுறாங்க, யூ ஆர் கிரேட் சார், 2000 ரூபாய் உண்டியல்ல போட கொடுக்குறீங்களா, யூ ஆர் கிரேட் அப்படின்னால
இப்போ 2000 ரூபாய் கொடுத்த மனுஷன் 10 ரூபா கொடுத்த மனுஷன்ட்ட சொன்னான், சார் அதை உண்டியல்லையா போட்டீங்க? உங்கள் பர்ஸில் இருந்து தெரியாதரமாக கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டீங்களாக்கும் அப்படின்னு சிரிச்சான். அப்போ கடவுள் நமக்கு எது கொடுக்கணும்னு நினைத்தாரோ அதுதான் நம்ம கையில் இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. வள்ளுவர் திருக்குறள்ல 2 திருக்குறள்ல எத்தனை திருக்குறள் இருந்தாலும் ஒரு திருக்குறள்ல உதடுகள் ஒட்டி 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 கொடுத்திருப்பார், ஒரு திருக்குறள்ல உதடுகள் ஒட்டாமே கொடுத்திருப்பார். இந்த உதடு ஒட்டி இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன தெரியுமா? பற்றுக, எல்லாரும் சொல்லி பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு. பார்த்தியா, உதடுகள் ஒட்டுதா? இதே திருக்குறள் இன்னொன்று சொல்றேன், உதடுகளே ஒட்டாத திருக்குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த பிள்ளை தலைய சொரியுது. ஸ்கூலுக்கே இதுக்கு போயிருக்கலாம்டா, ஏன்டா வரிசையில் வந்து உட்கார்ந்தது குத்தம்மா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல். என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த பொருட்கள் மேல நம்ம பற்று இல்லாம இருக்கமோ அந்த பொருளால நமக்கு துன்பமே இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் எனக்கு சொன்னாரா இல்லையா? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே அப்படின்னு சொன்னா, அப்போ ஆசைகளை மட்டும் நாம் அடக்கி ஆண்டால் பக்தியினால இந்த பாரினையே வெல்லலாம். இரவு நைட்டு தூங்குறீங்க, நான் இருக்கக்கூடிய தேக்க தூங்கும் பொழுது கடவுளின் பெயரை நான் உச்சரித்து விட்டு நான் தூங்குவேன் சொல்லக்கூடிய எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய. தயவுசெய்து கேமரா வந்த சைடு திருப்புங்க. அங்கே ஆடியன்ஸ் பக்கம் லைட்டாக ஒரு பக்கம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நான் 15 மணி நேரம் ஆச்சுங்கிறீங்களா? திருப்ப முடியாதா? எங்கள் ஐயா மயிலோசிக்காரர் ஐயா, நீங்களுமா திருப்ப முடியாது? ஐயா சொன்னோன்னு எந்திரிச்சிருவார். அதான் மயில் எந்திரிச்சாத்தான் உறுதி. இந்த பழைய படத்தில் சின்ன கலைவாணர் விவேக் அழகா சொல்லியிருப்பார் தெரியுமா? தூங்கி எந்திரிச்சாத்தான் காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால் அப்படின்னு சொல்லி. ஐயா செல்லப்பிள்ளை என்ன கிளம்பிட்டீங்க ஐயா? ஐயா வருவாங்க, ஃபோன் பேசிட்டு மீண்டும் வந்து தொடர்பில் இணைவார். ஏங்க, எதற்காக கடவுளின் நாமத்தை நம்ம உச்சரித்துட்டு நம்ம தூங்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நைட்டு தூங்கும் பொழுது கடவுளின் நாமத்தை உச்சரித்து விட்டு தான் தூங்குவேன். நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்கள் கிட்ட இருக்குது. பெண்கள் கிட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொன்னாங்க. ஏன் தூங்கி எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்கும்போது கடவுள் நாமத்தை இன்னைக்கு ஃபுல்லாக கொடுத்ததுக்காக நன்றி கடவுளே. காலையில் எந்திக்கும் போது உதிக்கும் நாள் நல்ல நாளாக இருக்கணும் பெரிய மாரியம்மா. என்ன சொன்னார் வள்ளுவர்? அதற்கும் சொல்லியிருக்காரு. 1330 திருக்குறள்ல அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னார். அப்போ தூங்கி எந்திக்கும் போது எந்திரிச்சாதான் அந்த உடல் நமக்கு, எந்திக்காட்டி கடவுளுக்கு. அப்போ இரவு தூங்கும்போது கடவுளின் நாமத்தை உச்சரித்து தூங்குகிறோமா? எத்துணை கடவுள் இருந்தாலும் இப்போ சிவன் கையில் என்ன வச்சிருக்கிறார்? உடுக்கை. விஷ்ணு வச்சிருக்கிறார் திரிசூலம். எல்லாம் ஒவ்வொரு சாமியும் ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஈட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படி மற்ற தெய்வங்கள் கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களின் பெயரை நம்ம குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதில்லை. ஆனால் முருகப்பெருமான் கையில் என்ன வச்சிருக்காரு? வேல். ஆனால் அந்த வேலுங்கிற ஆயுதத்தை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு பெயராக வைத்து நம்ம சூட்டி பெருமைப்படுகிறோம். கதிர்வேல், கந்தவேல், சக்திவேல், வெற்றிவேல் அப்படின்னு அந்த வேலுக்கு அவ்வளவு பேர். வேல் உண்டு, வேல் இருக்குது, வினை இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்ட்டு சொன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு மட்டும் அவ்வளவு பவரா? கம்பராமாயணத்தில் கம்பர் அழகா சொல்லியிருப்பாரு. வாலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சும்மா நமக்கு பேர் வைக்கல, கந்தசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க.
கடவுளோட பேரு. முருகேசன் முருகருடைய பெயர். அத்தனை பேரும் அந்த கடவுளின் நாமத்திலேயே குழந்தைகளுக்கு பேர் வச்சாங்க. ஆனால் ஐயா இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு பேர் எப்படி வைக்கிறாங்க? ரமேஷ், சுரேஷ், இதாவது நான் சொல்லிட்டேன். இன்னும் சில பேர்கள்லாம் பேரே வாயில் வராதுங்கய்யா. அந்த காலத்தில் ஏன் கடவுளின் நாமத்தில் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பேர் வச்சாங்கன்னா, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தனை ராம் என்னும் செம்மேசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான்ட்டு கம்பராமாயத்தில் கம்பர் அழகா சொல்லியிருப்பாரு. கடவுளின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுது உடல் நோய் மட்டுமல்ல பிறவி நோயே தீர்ந்து விடும். அதனால தான் பெற்ற குழந்தைகளுக்கு சாமியோட பெயரை சொல்லி நம்ம வச்சாங்க, குழந்தைகளின் பெயரை சொன்னாங்க. அதான் எனக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறதுங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நாட்டில் நல்லவர்கள் நல்லா இருக்காங்களா, கெட்டவங்க அதிகமாக இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கணும். உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா, நல்லவங்க நல்லா இருக்காங்களா, கெட்டவங்க நல்லா இருக்காங்களா? சும்மா சொல்லுங்க ஐயா. நல்லவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இப்படி அங்கிட்டு ஒரு ஓட்டு இங்கிட்டு ஒரு ஓட்டுன்னு ரெண்டு பக்கம் ஒரு குத்து குத்தக்கூடாது. இந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லவன் சாகும்போது கஷ்டப்படுறான், கெட்டவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறான். ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பார்த்து யாராவது கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொன்னால் தயவுசெய்து அவனை நம்பாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பானே தவிர அவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா திருப்பி நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தாலே எனக்கு நல்லதுதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எங்கள் மகாபாரதத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் பஞ்சபாண்டவர்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள். பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். கௌரவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 100கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம நினைப்போம் நிறைய பேர் அவங்க தான் இருக்கிறாங்க, கௌரவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கணும்ல. ஏன் பஞ்சபாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க? எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஏன் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? ஏனென்றால் தர்மம் அவர்கள் பக்கம் இருக்கிறது, அதர்களால் அவங்க ஜெயிக்கிறாங்க. சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே பஞ்சபாண்டவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அப்ப தர்மம் இருந்தால், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் நிறைவாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். பக்தியினால இந்த பாரினை வெல்ல முடியும். விபீஷ்ணன் ராவணன்கிட்ட பிரிந்து ராமபிரான் கிட்ட வரும் பொழுது விபீஷ்ணனுடைய நல்ல குணங்களை பார்த்து ராமன் ஆச்சரியமா கேட்டாராம். ஆச்சரியமா இருக்கப்பா, இப்படி எப்படி நீ இருந்த, அந்த கூட்டத்தில் நீ இவ்வளவு நாளா எப்படி இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது விபீஷ்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 32 பற்களுக்கு இடையே ஒரு மென்மையான நாக்கு இருக்குதுல்ல, அது போலதான் நான் இருந்தேன்னு சொன்னாராம் விபீஷ்ணன். அப்ப நல்லவர்கள் எங்க இருந்தாலும் நல்லவராக இருப்பார்களா இல்லையா? இலங்கையிலிருந்து சீதா பிராட்டியை அசோகவனத்திலிருந்து மீட்டு கொண்டு வராரு ராமன். அப்போ ராமன் என்ன சொன்னார் தெரியுமா? சீதாவை பார்த்து, சீதா உன்னுடைய கண்களினால் லங்காபுரியை பார் அப்படிங்கிறார். உடனே சீதா ஆச்சரியமா கேட்குறாங்களாம், இதே கண்களால் தான் நான் இவ்வளோ நாளாக அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன புதுசா பார் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை நீ உன்னுடைய கோப கண்களால் பார்த்தாய், ஆனா இனிமே நம்ம பையன் விபீஷணன் இந்த நாட்டை ஆள போறான், உன்னுடைய குளிர்ந்த கண்களினால் பார், அவன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னாராங்க ராமர். அப்ப கண்களுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கிறதுன்னு பாருங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்னா, சிரிப்புங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வீரியமான ஒரு வார்த்தை, ஒரு நல்ல மகத்துவம். சிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம். அதை நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சிரிச்சுக்கிட்டே எதையுமே புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சேவை செய்கிற விஷயம். காட்டில் முத்கலர்னு ஒரு முனிவர் இருந்தார். யாரு? முத்கலர்னு முனிவர். அவருடைய வீட்டுக்கு கோபமே வடிவான துர்வாச முனிவர் வர்றார். துர்வாச முனிவர் வர்றாரு. இவரை எப்படியாவது கோபத்தை உண்டு பண்ணணும், இவருடைய பொறுமையை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாச முனிவர் ஒவ்வொரு முறை முத்கலருடைய வீட்டுக்கு வர்றாரு. முத்கலருடைய மனைவியும் துர்வாச முனிவருக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறி பொறுமையா இருக்கிறாங்க. வராரு, சாப்பிட்றாரு, எதுவுமே சாப்பாட்டை பாராட்டல, கிளம்பி போறாரு. வராரு, சாப்பிட்றாரு, எதுவுமே சாப்பாடல பாராட்டல, கிளம்பி போறாரு. 1 நாள் 2 நாள்ல தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு யாராவது நம்ம பேசாம சாப்பிட்டு போனா நம்ம கோவப்படுவோமா இல்லையா?
ஆனால் முத்கலர் சிரிச்ச முகத்தோடு அமைதியோடு இருந்தாராம், கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அப்போ துர்வாச முனிவர் சொன்னாராம், உன்னுடைய பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கம் தான். வெளியில் ரதம் இருக்கிறது, உடனடியாக கிளம்பி வா, சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம் துர்வாச முனிவர். ஆனால் முத்கலர் என்ன சொன்னார் தெரியுமா? வரமாட்டேன்ட்டார். என்னை பொறுத்தவரை சேவை செய்கிற இடம்தான் சொர்க்கம், இதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம் முத்கலருங்க. இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி அடுத்தவருக்காக உதவி செய்தால் அந்த கடவுளே உங்கள் அருகில் வருவார். அதனால தான் நான் முதல்ல அத்தனை நிர்வாகிகளும் வாசிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு பெரிய நல்ல கைத்தட்டல் கொடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். எல்லாருக்கும் நல்ல மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் கோவில் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த சொற்பொழிவு மூலமா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம காதுல போறோம். வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, உண்ணாமல் உறங்காமல் கூட இருந்து விடலாம், கடவுளை எண்ணாமல் ஒருபோதும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்ப நல்ல நல்ல விஷயங்களை நம்ம இன்னைக்கு காது கொடுத்து கேட்குறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்து தர்மத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி வராருன்னா நம்ம வீடை எவ்வளோ சுத்தப்படுத்துவோம் ஐயா, தடபுடன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு சுத்தப்படுத்துவோம். வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி வராருன்னா. ஆனால் அந்த உள்ளம் அப்படிங்கிற வீட்டுக்கு யார் வர்றா? கடவுள் வராரு அப்படின்னா கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு விஐபி. அப்போ உள்ளத்தை நாம் எத்தனை பேர் தூய்மையாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அப்போ உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள என்ன செய்யணும்? நல்ல நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். வாரியார் சுவாமிகள் அதற்கும் சொன்னார், காதுக்கு எது அழகு? விலகுண்ண கம்மலை போட்டால் காதுக்கு அழகா? கைக்கு எது அழகு? விலகுண்ண வளையலை போட்டால் கைக்கு அழகா? உதட்டுக்கு எது அழகு? லிப்ஸ்டிக் போட்டால் அழகா? இல்லை, இதெல்லாம் தங்கம்னு நினச்சிடாதீங்க. கல்யாணி கவரிங்லாம் கூறு 10 ரூபாய்க்கு வாங்கினது, அவ்வளவுதான். அந்த அம்மா வந்ததுலேருந்து கவரிங் இதெல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேங்க. ஆனால் உண்மையிலே தங்கம்லாம் எனக்கு ரேட்டு எகிரிட்டு போய்கிட்டு இருக்குதுங்கய்யா. ஆனால் நான் சொல்கிறேன், தங்கம் கொடுத்தாத்தான் அவன் ஆண்மகனா? 50 பவுனு 60 பவுனு இதெல்லாம் கொடுத்தாத்தான் பெண்களுக்கு பிடிக்கும்னு ஆண்கள்லாம் நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க. தங்கம் கொடுத்தாத்தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க. கடைசி வரைக்கும் மனைவியை யார் தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்றானோ அவன்தான் சரியான ஆண்மகன். ஒரு குழந்தை கொடுத்தாதான் ஆண்மகனா? கடைசி வரைக்கும் மனைவியை யார் குழந்தை மாதிரி பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் சரியான ஆண்மகன். அப்போ காதுக்கு கம்மல் போடுறது அழகு இல்லை, காதில் நல்ல விஷயங்களை இதே போல் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுதான் காதுக்கு அழகுன்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். கழுத்துக்கு இவ்வளவுன்னு போட்ட இது அழகா? கைக்கு இந்த மாதிரி விலகுண்ண வளையல் போட்டால் அழகா? இல்லைங்க. இந்த கைகளினால் அடுத்தவருக்கு ஒன்னால் முடிந்ததை கொடுக்கிறாய் அல்லவா, அப்பொழுதுதான் இந்த கைகளுக்கு அழகு. வாய்க்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டால் அழகு இல்லைங்க. உதட்டுக்கு எது அழகு தெரியுமா? அடுத்தவர் மனம் கோணாமல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று என்று சொன்னானே வள்ளுவன். நல்ல விஷயங்களை நீங்க சொன்னாலே அதுதான் உதட்டுக்கு அழகு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா. அப்ப நல்ல நல்ல விஷயங்களை இன்னைக்கு நாம பண்ணிக்கிறோமா? இந்து மதத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? என்னென்ன வரலாறு இருக்கிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கிரேக்க நாட்டு தூதுவர் மெக்னீஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? சொன்னா சிரிக்க கூடாதுங்க ஐயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இந்தியர்கள் மிகவும் நல்லவர்கள், இந்தியர்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது, கீழே கிடக்கும் 1 ரூபாய் அவர்கள் ரூபாய் இல்லை என்றால் அதை எடுத்துக்கொள்ள கூட மாட்டார்கள் அப்படின்ட்டு மெக்னீஸ்ங்கிற ஒரு கிரேக்க நாட்டு தூதுவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொன்னா, அவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த காலம் அப்போ மாற்றத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காலத்தில் பக்திங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கோவிலுக்கு போய் எத்தனை பேர் விளக்கு பூஜை பண்ணுறவங்கலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த குட்டீஸ் தான் கை தூக்கிருங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கை தூக்குங்க. யாரெல்லாம் விளக்கு பூஜை பண்ணுவீங்க? அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து தீபமாக எரிகிறது. என்ன அர்த்தம்? யாராவது இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இப்பமே பொருளாளர் சுப்பிரமணியன் ஐயாயிட்ட இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் வாங்கி கொடுத்துருதேன். டக்குன்னு வந்துருச்சு. நன்றி நன்றி. ஆஹா, காந்தி எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? எல்லா ரூபாய் நோட்லையும் காந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் ஒவ்வொரு ரூபாய் நோட்டை பார்க்கும்போது வேற வேற மாதிரி சிரிச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார், இன்னைக்கு நம்ம காந்தி நோட்டுக்காக பாடுபடுறோம். ஐயா அப்படிதானங்க? ஆகா, ஐயா சிரிச்சிட்டாரு, எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். பொருளாளர் சிரிச்சிட்டாருன்னே பொருள் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஆனால் இறையன்பு அவர்கள் ரொம்ப அழகாக அந்த பண
அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்கு நிறைய அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். நல்லா கேளுங்க, பணம் அப்படிங்கிற ஒற்றை சொல் இது எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தானம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தர்மம் என்று பணம் என்று ஒற்றை சொல்லுக்கு இறை என்பவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட பணத்தை இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி சத்தம் இல்லாமல் கொடுக்குமாறு அன்போடு ஐயா, நானும் என்னுடைய பங்குக்கு நான் சொல்லிட்டேன் ஐயா, எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வந்தால் எனக்கு ஒரு அமௌண்ட்டை விட்டுங்க ஆத்தாடி அப்படின்னு ஐயா பார்க்குறாரு. ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு பெரிய மாரியம்மனை போய் நான் தரிசிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், என்னுடைய குழந்தை சித்திக்கு தெரியும், என்னுடைய குழந்தை ஆஷிகா பாரதிக்கும் இதே பெரிய மாரியம்மனின் கோவிலில் முட்டை போட்டிருக்கோம். எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் இது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம். நான் முதல்ல கேட்ட இந்த இடத்துல உடனே நான் இந்த 100 ரூபாயை நான் உடனே கொடுத்துருந்தேன். இந்து மதத்தின் வரலாறு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலைங்க ஐயா, அதற்காக நான் சொல்கிறேன். விளக்கு ஏற்றுகிறோம், குத்து விளக்கு ஏற்றுறோம், இந்த எண்ணெய் ஊற்றி திரி வைத்து நாம் வணங்குகிறோம். எதனால் நான் கேட்டேன், யாராவது கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த 100 ரூபாய் உடனடியாக ஐயா என்னுடைய பேமெண்ட்லேருந்து கழிச்சுக்கோங்க ஐயா. பொருளாளர் பார்க்குறாரு, ஆத்தாடி இந்த 100 ரூபாய் இங்கே இருந்தால் கூட நான் ஸ்டாப் பண்ணி வாங்கியிருப்பேன் அப்படி தானேங்க ஐயா. ஆனால் உண்மையிலே சொன்ன உடனே சிரிச்ச எந்த ஊர்லேயுமே பொருளாளர் இப்படி சிரித்த முகத்தோடு நான் பார்க்கலையா. உங்கள் சிறுவில்லிபுத்தூரில் தான் பொருளாளர் இவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்கன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் கைத்தட்டல் மூலமாக நீங்கள் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். அதுவும் மேடம்லாம் நீங்கள் பேசுகிறீங்க நான் பார்க்க வரேன்னு சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஆனால் நான் என்ன கேள்வி கேட்டேன், விளக்கு திரி விளக்கு பூஜை பண்ணும் பொழுது அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து தீபமாக ஜுவாலையாக எரிகிறது. ஏன் பண்ணுறோம்? எண்ணெய் கூட்டல் திரி, எண்ணெய் கூட்டல் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திரி, எண்ணெய் திருத்தி மனிதனாக மாற்று என்பதற்காகத்தான் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நாம் திரித்து வணங்குகிறோம். வாரியார் சுவாமிகள் அதற்கும் சொன்னாரு, இந்த தீப ஜுவாலை பாருங்களேன், தீபத்தில் ஏற்றும் பொழுது அந்த தீப ஜுவாலையை நீங்கள் கீழ் நோக்கி வைத்தாலும் அதனுடைய ஜுவாலை மேல் நோக்கி தான் போகும். என்ன அர்த்தம்? திறமையான அறிவாளிகள் என்றைக்கும் தன்னுடைய உச்சபட்ச செயல்களை மேல் நோக்கி தான் வைத்திருப்பார்கள் வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்ப விளக்குங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கோவில் பிரகாரத்தை நம்ம சுத்துறோம், பிரகாரத்தை சுத்துறது கூட எந்தெந்த கோவிலுக்கு எத்தனை முறை பிரகாரத்தை சுத்தணுங்கிறது இருக்குது. அது 3 முறை பொதுவாக சுத்துவாங்க, பெண்களோ ஆண்களோ 3 முறை. முதல் முறை சுத்தும் பொழுது என்ன பண்ணணும், 2வது முறை சுத்தும் பொழுது என்ன பண்ணணும், 3வது முறை சுத்தும் போது என்ன பண்ணணும் தெரியாது. முதல் முறை சுத்தும் பொழுது மாரியம்மா நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும் சொல்லிட்டே சுத்தணும். என்ன சொல்லணும்? நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும்னு சொல்லி சுத்தணும். 2வது முறை சுத்தும் பொழுது உன்னை கும்பிடுவதற்காக எனக்கு தகுதியை ஏற்படுத்தும் மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை சுத்தணும். 3வது முறை சுத்தம் போது தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையே கொடுக்கணும். எனக்கு இன்னென்ன விண்ணப்பம் இருக்குதுங்க ஐயா. நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி. இவ்வளோ தூரம் காத்தது, பொறுமை காத்து இருந்ததுக்கே பெரிய மனம். ஐயாவுக்கு ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கைத்தடலை கொடுத்தி கேபி முத்துச்சாமி ஐயா அவர்களுக்கு, அவர்களும் ஒரு மிகப்பெருந்த ஒரு பேச்சாளர். ஐயாவோட வாயில் இன்னைக்கு நான் நல்ல பெயர் எடுத்திருக்கேன்னா அதற்காகவே ஒரு பெரிய நன்றி. ஆன்மீக தென்றல் கேபி முத்துச்சாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி. அவர்களுடைய வயசுகள்லாம் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்தாதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நம்மளாம் ஐயா என்னையவே யோசிச்சு பாருங்க, நான்லாம் 85 வயசில் எப்படி இருப்பேன்? மேடைக்கு ஏறி வர முடியுமா நம்மளால்? அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். ஆன்மீக சொற்பொழிவு கூட நான் பார்க்காமல் குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் என்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன், கோவில் பிரகாரத்தை.
அப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான பிரகாரத்தை சுத்தணும். ஆனை முகனுக்கு ஒரு முறை, அழகிய விஷ்ணுவுக்கு 2 முறை பிரகாரத்தை சுத்தணும். ஆனை முகனுக்கு 1 முறை, அழகிய விஷ்ணுவுக்கு 2 முறை, காணும் சிவனுக்கு 3 முறை, காளியம்மனுக்கு 4 முறை, பஞ்சமுக விளக்குக்கு 5 முறை, 6 முகனுக்கு 6 முறை, குரு தனி கோயில்களில் 16 முறை, சீரும் சிறப்பும் செல்வம் வந்துட சிவாலயங்களில் 9 முறை, எல்லாத்தையும் தாண்டி 108 முறை பிரகாரத்தை சுத்தினா கோடி புண்ணியம் அப்படின்னு அந்த கோவில் பிரகாரத்தை சுத்துறதுக்கு கூட நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் அன்னைக்கு சொல்லி கொடுக்குறோமா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. சுப்ரமேத ஆகமத்தில் அழகாக சொல்லியிருக்கு. அந்த சுப்ரமேத ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தூரஸ்ய சிகரே திருஷ்டவா யாவத் கைலாஷ பூத்தலம்னு இருக்கு. என்ன அர்த்தம்னா, கோபுரத்தில் இறைவன் வெளிப்படையாகவும் கர்ப்பகரத்தில் இறைவன் சூட்சமமாகவும் நமக்கு காட்சி தருகிறார். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஐயா அப்போ சொல்லும்போது சிவசிவா சிவசிவான்னு ஐயா சொன்னாங்கல்ல. நம சிவாய நம சிவாய நம சிவாய நம எத்தனை பேரை நீங்கள் உச்சரிக்கிறீங்க? எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவாய நம சொல்கிறீங்க. அந்த சிவாய நம பொருள் விளக்கம் என்ன? நான் ஆரம்பத்தில் நமச்சிவாயக்கு விளக்கம் சொன்னேன். சிவாய நம, சி என்ற எழுத்து சிவனை குறிக்கும், வா என்ற எழுத்து அம்பாளை குறிக்கும், ஏ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும், அந்த நம என்ற எழுத்து ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். எவன் ஒருவன் சிவனையும் அம்பாளையும் மனதால் நினைத்து உருகி வணங்கி வேண்டுகிறானோ அவன் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவான் என்பதற்காகத்தான் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று உச்சரிக்கிறோம். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வை ஆளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அருள்முக மந்திரம் ஓம் நம சிவாய. அரசிவ யோகமாய் திருமுகம் காட்டிடும் அன்பெனும் மந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. இப்போ சிவாய நம அவ்வளவு பேர்கள். இப்போ திருமணம் முடிந்து ஒரு பெண் ஐயா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கு ஏற்ற சொல்லுவாங்களா? எத்தனை பேர் ஏற்றிருக்கீங்க? 5 முகம் கொண்ட திருவிளக்கை எத்தனை பேர் ஏற்றிருக்கிறீங்க? ஏன் ஏற்ற சொல்கிறாங்க? நான் நிறைய கேள்விகள் கேட்பேன். யாராவது எதற்காக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் ரெடியாக இருக்கு. ஏன் 5 முகம் கொண்ட திருவிளக்க ஒரு பெண் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஏற்ற சொல்கிறாங்க? பாட்டிமா நீங்கள் ஏற்றுறீங்களா? ஏற்றுறீங்களா? எத்தனை பிள்ளை உங்களுக்கு? என்ன 2ஓட நிப்பாட்டிட்டீங்க? நான் பாட்டினோன்னா டக்குன்னு 12 பிள்ளை நினச்சேன். எங்கள் கோயில்பட்டி பக்கத்துலலாம் ஒரு பாட்டி 12 பிள்ளை. 12 பிள்ளைக்கு பேர் எப்படி வச்சாங்க தெரியுமா? எங்கேது பேரை புரட்டாது? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி முடிஞ்சு போச்சு போங்களா. அதுக்கடுத்து காலண்டர்லையும் மாசம் இல்லை, பாட்டியும் மாசமா இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்? பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது 5 முகம் கொண்ட ஒரு திருவிளக்கை ஏற்ற சொல்லுவாங்க தெரியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை, சாந்தம், புத்தி கூர்மை, மன உறுதி, இந்த 5 குணங்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருப்பதனால்தான் 5 முகம் கொண்ட ஒரு திருவிளக்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்து விட்டு வரும்பொழுது ஒரு பெண்ணை ஏற்ற சொல்கிறார்கள்னா பெண்கள் எல்லாரும் இந்த பாயிண்ட்டுக்கு கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரே ஒரு அக்கா மட்டும் சிரிச்சுக்கிட்டே கைத்தட்டல் கொடுக்குது. அதுக்காண்டி அது நான் கூட்டிகிட்டு வந்த ஆளுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நான் கூட்டிகிட்டு வந்த ஆளு இந்த 4 பேர் மட்டும்தான். எங்கள் சித்தி அவங்க வேறு வழியில் அவங்க உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஆத்தாடி சீக்கிரம் முடிச்சு வா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அர்த்தம்? ஓகே ரைட்டு. கல்யாணம் முடிஞ்சு போகும்பொழுது அம்மி மிதிக்கிறோமா? ஐயா அங்கே பூரா ஆண்கள் இனமாக இருக்கிறீர்கள், பெண்கள் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்காக கேட்குறேன், அம்மி மிதிக்கிறீங்களா? நீங்கள் அம்மி மிதிச்சிங்களா? அம்மி மிதிச்சிங்களா? புருஷனை தூக்கி போட்டு மிதிச்சிங்களா? இதுக்கு தான் சிரிக்கிறாங்க ஐயா. ஏன் அம்மி மிதிக்கிறோம்? ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்குறோம்? எல்லாத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன் அம்மி மிதிக்கிறோம் அப்படின்னா, அம்மி அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு திடமான ஒரு பொருள்.
பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணிக்கு மனதாலையும் உடலாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாற்றையும் நீ அம்மி போல் திடமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணை அம்மி மிதிக்க சொல்கிறார்கள். ஏன் அருந்ததி நட்சத்திரம்? ஐயர் சொல்றாரு, அருந்ததி நட்சத்திரம் பாருங்கோ, நல்லா பாருங்கோ, சேமம்மா பாருங்கோ அப்படின்னா எல்லாரும் தெரியுது தெரியுது, தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம தெரியுது தெரியுதுன்னு மண்டையாட்டுவோம். ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்குறீங்க? 100 ரூபா யாருக்கு வேண்டாமா? போமாங்கிட்டு 100 ரூபா கூட்டிட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் அருந்ததி நட்சத்திரம்? கருத்தம முனிவருடைய மகள் அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி. சிவபெருமான் தாருகாவனத்துக்கு மாறு வேஷத்தில் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் சிவபெருமானுடைய அழகுல மயங்கினாங்களாம். ஆனா அருந்ததி மட்டும் கற்பில் சிறந்தவளாக இருந்தால் அதனால தான் அருந்ததி போல் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறார்கள். அருந்ததி போல் நம்ம வாழணும். எவ்வளவு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்துறாங்க. ஐயா, கும்பாபிஷேகம் பண்றோம் ஒரு ஆன்மீகத்துல, தேர் திருவிழா சொல்லவே வேண்டாம். சிறுவில்லிபுத்தூர்ல தேர் திருவிழா எவ்வளவு ஃபேமஸ்ன்னு. சுவாமி பவனி, ஏன் தேர் திருவிழா நம்ம கொண்டாடுறோம்? யோசிச்சு பாருங்க. ஏன் தேர் திருவிழா கொண்டாடுறோம் தெரியுமா? மற்ற முதியோர்களாக இருக்கட்டும், நல்லவங்க அத்துணை பேரும் சுவாமியை போய் நம்ம டைரக்டா போய் நம்ம சுவாமியை வணங்குவோம். ஆனால் எத்தனை எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள், எத்தனை எத்தனை உடல் நலம் குன்றியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார். அவங்களால சுவாமியை போய் கும்பிட முடியுமா? அப்போ சாமி சொல்லுதான், நீ என்னை பார்க்க வர வேண்டாண்டா, உனக்காக உன்னை தேடி நான் வருகிறேன்றா என்பதற்காகத்தான் தேர் திருவிழா. சுவாமியே இறங்கி வருதுங்க. அப்ப இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? சாமிக்கு நம்ம வாழைப்பழத்தையும் தேங்காயும் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? தேங்காய், அந்த தமிழ்ல பிரித்து பாருங்க, தேம் கூட்டல் காய். தெய்வம், தேம் என்றால் தெய்வம், தெய்வத்திற்கு உண்டான காய் தேங்காய். வாழைப்பழம் ஏன் வைக்கிறோம்? வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டா அதுல இருந்து வாழை மரம் வருமா? வராது. ஆனா மாங்கொட்டையை சாப்பிட்டு போட்டா மாம்பரம் வரும். எச்சில் படாததை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழைப்பழத்தை நம்ம வைக்கிறோம். மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழைப்பழத்தையும் நம்ம தேங்காயும் வைக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறத மட்டும் நீ யோசிச்சு பாருங்க. கோவில்ல போய் எல்லாரும் சாமி கும்பிடுறோம். எப்படி பெண்கள் எப்படி கும்பிடணும், ஆண்கள் எப்படி கும்பிடணும்? ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். அஷ்டம் என்று சொன்னால் 8, ஹிந்தியில 8ம்பாங்க. பஞ்சம் என்று சொன்னால் 5. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா கும்பிட்டு முழுமையாக முழங்கால் பட்டு கும்பிட்டு வணங்குவாங்க. 2 முழங்கால்கள், முழங்கைகள், மார்பு, உச்சம், தலை எல்லோரும் மண்டியிட்டு வணங்க வேண்டும். பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா பெண்கள் 5, மார்பு படாம முழங்காலை மட்டும் விட்டு கும்பிட்டு வணங்க வேண்டும். 2 முழங்கால்கள், 2 முழங்கைகள், தலை, அவ்வளவுதான். கோவில்ல கயிறு கட்டினாங்க அப்படின்னு சொன்னா அந்த கயிறின் ஆயுள் காலம் கூட வெறும் 48 நாட்கள் தான். கோவில்ல 48 நாட்கள் தான். ஆண்கள் தன்னுடைய வலது கையிலும் பெண்கள் தன்னுடைய இடது கையிலும் கட்ட வேண்டும். தர்மத்துல இருக்குது. 4 பேர் மெச்ச வாழணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் பெரியவங்க அந்த காலத்துல இருந்து நீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, டேய் நல்லா படிக்கணும்டா, 4 பேர் மெச்ச வாழணும். அந்த 4 பேர் யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம். 4 பேர் மெச்ச வாழணும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய தலைமுறை இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா?